ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நான் உங்கள் அன்பு தோழி ராஜி. இன்றைக்கி பதிவு என்னென்னா, நம்மளோட சகோதரி ஒருத்தங்க இதை ஷேர் பண்ணியிருந்தாங்க. அவங்க வீட்டு தீப ஒளியில் வராகி அன்னையோட முகம் தெரிஞ்சிருக்கு அப்படிங்கிறத ஷேர் பண்ணியிருக்காங்க. இது அகல் விளக்கில் அம்மாவோட முகம் தெரிஞ்சிருக்கு அப்படின்னு. உங்களுக்கு இது பார்க்கும்போது சாதாரணமாக இருக்கும். நல்லா உங்களுக்கு ஜூம் பண்ணி காமிச்சிருக்கேன், அதில் பாருங்கள். 2 கண் நல்லா அப்படி கீழே பார்த்த மாதிரி இருக்கும். 2 கண் ஒரு மாதிரி கலராக இருக்கும். இந்த வாயெல்லாம் ரெட் கலரில் இருக்க மாதிரி உங்களுக்கு இருக்கும். நல்லா பார்த்தீங்கன்னா அப்படியே தத்ரூபமாக உங்களுக்கு தெரியும். நல்லா ஜூம் பண்ணி உங்களுக்கு காமிச்சிருக்கேன். நல்லா பார்த்தீங்கன்னா தெரியும். உங்களுக்கும் இந்த ஃபோட்டோவில் வராகியனோட முகம் தெரிஞ்சிருக்கா, எப்படி இருக்காங்க அப்படிங்கிறத பார்த்துட்டு கண்டிப்பாக சொல்லுங்கள். அதே மாதிரி இன்றைக்கி பதிவு எதை பற்றி இருந்ததுன்னா, முன்கூட்டியே இந்த பதிவு நான் கொடுத்துட்றேன். ஏன்னா நாளைக்கு கால பைரவர் ஜெயந்தி, சரிங்களா? கால பைரவர் ஜெயந்தின்னா உங்களுக்கு தெரியும், பைரவாஷ்டமின்னு சொல்லுவாங்க. இது கார்த்திகை மாதத்தில் அதுவும் தேய்பிரை பைரவாஷ்டமியாக வந்திருக்கிறது ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு விஷயம். இது பொதுவாக இந்த பைரவாஷ்டமி எதுக்கு கும்பிடுவாங்க அப்படின்னா, யாரெல்லாம் கும்பலாங்கிறன்னு சொல்லிடுறேன் பாருங்கள். எதுக்குன்னா, இந்த கடன் பிரச்சனை, தீர்க்க முடியாத கடன் பிரச்சனையில் இருக்கவங்க, இந்த தேவையில்லாத பழி சொல்லுக்கு ஆளாகியிருப்பாங்க. என் மேலே ஒரு திருட்டு பழியை சுமத்திட்டாங்க, நான் செய்யாத தப்புக்கு என்னை செஞ்சேன்னு சொல்லிட்டாங்க அப்படின்னு இந்த பழி சொல்லுக்கு ஆளாகி இருக்கவங்க. அதே மாதிரி இந்த பில்லி சூனியம் ஏவல் இதெல்லாம் ஒன்றுமே இல்லாமல் போயிடும். இந்த பைரவாஷ்டமி வழிபாடுங்கிறது அத்தனை ஒரு சக்தி வாய்ந்தது. ஏன்னா இது சிவபெருமானோட ருத்ர கோலம் தான் பைரவராஷ்டமியாக சொல்கிறாங்க. இல்லை இந்த கால பைரவ கோலத்தை கும்புறவங்களுக்கு வாழ்க்கையில் பயங்கிறதே இருக்காதான். அவங்க எதை பார்த்துமே பயந்துக்க வேண்டிய அவசியமே இல்லை. அதுவும் இல்லாமல் கால பைரவரை கும்புறவங்களுக்கு பில்லி சூனியம் ஏவல்னு எந்த கெட்ட சக்திகளும் அவங்கள நெருங்கவே நெருங்காது. அந்த அளவுக்கு ஒரு பாதுகாப்பு கொடுப்பாராம். அவ்வளோ ஒரு சக்தி வாய்ந்த ஒரு பைரவாஷ்டமியாக தான் இது இருக்குது. காசிலெல்லாம் பார்த்தீங்கன்னா கால பைரவர் அந்த ஊரையே பாதுகாக்கிறதா ஒரு ஐதீகமாக பார்க்குறாங்க. அவர் அந்த ஊர் காவல் தெய்வமாக பார்க்குறாங்க கால பைரவரை. அவ்வளோ சக்தி வாய்ந்த நம்ம சிவபெருமான நாளைக்கு வழிபடுறது மூலமாக நிறைய நன்மைகள் இருக்கும். அதே மாதிரி இன்னொரு விஷயம் என்னென்னா, உங்களோட விதியையே மாற்றி எழுதக்கூடிய சக்தி இந்த காலபைரவாஷ்டமிக்கு இருக்குது அப்படிங்கிறாங்க. தலையெழுத்தையே மாற்றும் அப்படின்னு. நிறைய ஜாதகத்தில் நீங்கள் தோஷமெல்லாம் இருக்குது, இந்த தோஷம் இருக்குது, அந்த தோஷம் இருக்குது, கண்டம் இருக்குது, இப்படிலாம் எவ்வளவோ பிரச்சனையெல்லாம் சொல்லியிருப்பாங்கல்ல. அவங்க எல்லாம் நாளைக்கு மறக்காமல் இந்த வழிபாடு பண்ணுங்கள். இன்னொரு விஷயம் உங்களுக்கு என்னென்னா, கால பைரவரோடு சேர்த்து பைரவ பத்தினின்னு சொல்லக்கூடிய வராகியையும் நீங்கள் கும்பிடலாம். ஏன்னா வராகியை ஒரு இடத்துல ஒரு ரூபங்களாக நம்ம பார்த்துருப்போம். பைரவ பத்தினியாகவும் ஒரு அவதாரம் அவங்களோடது இருக்குன்றனால வராகி அன்னைக்கு தேய்பிரை அஷ்டமி ரொம்ப பவர்ஃபுல். அதனால் வராகி அன்னைக்கும் வழிபாடு பண்ணலாம், நீங்கள் காலபைரவருக்கும் வழிபாடு பண்ணலாம். நான் இன்றைக்கி சொல்ல போகிற அந்த விஷயங்கிறது 2 பேர்த்துக்குமே பொருந்தக்கூடிய வகையில் இருக்கும். அதனால் 2 பேர்த்துக்குமே நீங்கள் வழிபாடு பண்ணலாம். இந்த வழிபாடுங்கிறது நீங்கள் கோவிலில் போய் உட்காந்து பண்ணலாம், முடியாதவங்க வீட்டில் இருந்து கூட பண்ணலாம். பட் கம்பல்சரி நான்வெஜ் எல்லாம் சாப்பிடாமல் சுத்தபத்தமாக இந்த விஷயத்தை பண்ணணும். அதுதான் மெயினான ஒரு விஷயம். தீர்க்கவே முடியாத ஒரு விஷயங்களுக்கு ஒரு சொல்யூஷன் கொடுக்கக்கூடிய ஒரு நாளாக அமைஞ்சிருக்குங்க. என்ன பண்ணணும் அப்படிங்கிறத உங்களுக்கு சொல்லிடுறேன், அதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு என்ன பண்ணிக்கோங்க, ஒரு வெள்ளை நிற பேப்பர் எடுத்துக்கோங்க. அந்த பேப்பரில் இப்படி சிவப்பு நிற பேனாவால் நீங்கள் ஒரு வட்டம் போட்டு வச்சுக்கோங்க. ப்ளைனான வெள்ளை பேப்பரில் இதை செய்யணும். இது ஃபஸ்ட்டு ஸ்டெப்புங்க. அடுத்த ஸ்டெப் என்னங்கிறத சொல்லிடுறேன். இது செகண்ட் ஸ்டெப்புங்க. நான் சொல்கிற ஒன்னொன்னையும் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நான் சொல்கிற மாதிரியே ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு அந்த ரவுண்டு வட்டம் வரைஞ்சாச்சு. அதுக்கு நடுவில் இப்போ ப்ளஸ் குறி போட்டுக்கோங்க. இதே மாதிரி ஒரு ப்ளஸ் குறி சிவப்பு நிற பேனாவால் போட்டு வச்சுக்கோங்க. இது செகண்ட் ஸ்டெப்பு. இந்த ஸ்டெப்பை முடிச்சுட்டு அடுத்து 3வது ஸ்டெப்பில் இந்த கட்டங்களுக்குள்ளே எழுத போகிற வார்த்தைகளை ஒன்று ஒன்றா சொல்கிறேன். ஒரு கட்டத்தையும் லைனாக நான் சொல்கிற மாதிரியே எழுதிட்டு வாங்க. அப்போ தான் உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். இப்போ இந்த கட்டம் பாருங்கள். இதில் மேலே ருண அப்படிங்கிற வார்த்தையை எழுதியிருக்கு. இந்த வார்த்தையை தான் ஃபஸ்ட்டு நீங்கள் எழுதணும், சரிங்களா? ருண அப்படிங்கிற வார்த்தை ரு நா, சரிங்களா? உங்களுக்கு அது வார்த்தைகள் எல்லாமே ஒரே மந்திரமாகவும் கொடுத்துருக்கு. டவுட்டாக இருக்கவங்க அதில் பார்த்துட்டிங்கன்னா அது என்ன வார்த்தைங்கிறது உங்களுக்கு புரிஞ்சிடும். செகண்ட் வார்த்தை ரூப. ஃபஸ்ட்டு ருண எழுதணும், அடுத்த வார்த்தை ரூப, 2வது இடத்துல ரூப அப்படிங்கிறத எழுதிக்கணும், சரிங்களா? இது எழுதியாச்சு. அடுத்தது 3வது அந்த கட்டத்தில் நம்ம என்ன எழுதணும்னா ஹம். ஹம் அப்படிங்கிற வார்த்தையை எழுதணும். இப்போது அந்த 3வது எழுத்தையும் எழுதியாச்சு. அடுத்து 4வது எழுத்தில் என்ன எழுதணுங்கிறதையும் உங்களுக்கு காமிச்சிட்றேன். சொல்கிறது எல்லாத்தையும் ஒன்றொன்னா ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நான் சொல்கிற மாதிரியே எழுதுங்க. ஹம் 3வது இடத்துல, 4வது ஹர, சரிங்களா? இதுதான் அந்த வார்த்தைகள். ஃபஸ்ட்டு வார்த்தை ருண, அடுத்த வார்த்தை ரூப, 3வது ஹம், 4வது ஹர. ருண ரூப ஹம் ஹர
அந்த மந்திரத்தை அப்படியே உங்களுக்கு ஒரு வரியில் சொல்லி காமிக்கிறோம் பாருங்கள். ருண ரூப ஹம் ஹர. இந்த வார்த்தைகளை தான் அந்த கட்டத்துக்குள்ளே நம்ம பிரித்து எழுதியிருக்கோம். ஃபஸ்ட்டு ருண, 2வது ரூப, 3வது ஹம், 4வது ஹர. இந்த ஃபார்மேட்டில் தான் நீங்கள் வந்து இதை எழுதணும். இதை எழுதிட்டு இது வெள்ளை பேப்பரை நீங்கள் வீட்டில் வச்சு வழிபாடு பண்ணலாம். இதே பேப்பரை எடுத்துகிட்டு போய் கோவிலில் உட்காந்தும் வழிபாடு பண்ணலாம். காலபைரவாஷ்டமி இன்றைக்கி ராத்திரிலேருந்து தொடங்குது. எந்த நேரம் தொடங்கி எந்த நேரம் வரைக்கும் இருக்குது அப்படிங்கிறத உங்களுக்கு சொல்லிடுறேன். டைமிங் பாருங்கள் எப்போ இருக்குன்னு. 23ஆம் தேதி சனிக்கிழமை வருது. இன்றைக்கி ராத்திரியிலேருந்தே உங்களுக்கு பைரவாஷ்டமி தொடங்குது. அதாவது இன்றைக்கி ராத்திரி 10:31க்கு தொடங்கி நாளைக்கு 23ஆம் தேதி ராத்திரி 11:45க்கு வந்து உங்களுக்கு தேய்பிரை அஷ்டமி வந்து முடியுது. சரிங்களா? ஸோ அஷ்டமி திதிங்கிறது இந்த டைமிங் வரை இருக்குது. ஏன் இன்றைக்கே வந்து இந்த பதிவு கொடுத்தேன்னா, நீங்கள் தேய்பிரை அஷ்டமி வந்து பண்ண போகிறீங்கன்னா நாளைக்கு காலையில் 6:45 to 7:45 இந்த டைமிங் வந்து மிஸ் பண்ணிடாதீங்க. இந்த 1 மணி நேரம் வந்து காரிய சித்தி நேரமாக நமக்கு இருக்குது. சரிங்களா? அஷ்டமியில் வர காரிய சித்தி நேரமாக இருக்குது. 6:45 to 7:45 1 மணி நேரம் இருக்குது. இந்த 1 மணி நேரத்தில் காரிய சித்தி நேரத்தில் நீங்கள் மனசார வராகி அன்னை நினச்சோ இல்லை காலபைரவரை நினச்சோ இந்த வழிபாடு நீங்கள் செய்யும் போது நீங்கள் எதை நினச்சி கேட்டாலும் அப்படியே வந்து நடக்கும். இந்த தீர்க்க முடியாத நோய்களாலலாம் கஷ்டப்பட்டுட்டு இருக்கிறவங்கலாம் இந்த டைமில் நீங்கள் செய்யும் போது மிகச்சிறந்த ஒரு இம்ப்ரூவ்மெண்ட்டுங்கிறது உடலில் வந்து கண்டிப்பாக பார்க்கலாங்க. அவ்வளோ ஒரு பவர் இருக்குது. இந்த மந்திரங்கள் எல்லாமே வந்துட்டு இப்போ நான் சொல்லிக் கொடுத்த இந்த முறை எல்லாமே வராகிக்கும் பொருந்தும், காலபைரவருக்கும் பொருந்தும். ரொம்பவும் சக்தி வாய்ந்த முறை இது. நீங்கள் என்ன செய்யணும்னா, இப்போ அந்த கட்டமெல்லாம் நம்ம வரைஞ்சோம் இல்லைங்களா, அந்த வரைஞ்ச அந்த கட்டத்து மேலே குங்குமம் இருந்தால் எடுத்து வச்சுக்கோங்க. இந்த குங்குமத்தால் அந்த மந்திரத்தை வந்து உங்களுக்கு காமிச்சு கொடுத்தேன் எப்படி சொல்லணுங்கிறது. ருண ரூப ஹம் ஹர. இந்த மந்திரத்தை அந்த கட்டத்துக்குள்ளே நம்ம வரைஞ்சிருக்கோம். அதாவது அந்த வட்டம் இருக்கு இல்லைங்களா, இந்த மந்திரத்தை அந்த வட்டத்துக்குள்ளே நம்ம வரைஞ்சிருக்கோம். இப்போ குங்குமத்தால் அர்ச்சனை பண்ணி எத்தனை வாட்டி சொல்லணும்னா 333 வாட்டி இந்த மந்திரத்தை வந்து சொல்லணும். குங்குமத்தால் அந்த ரவுண்டு வரைஞ்சிருக்கீங்கல்ல அதற்குள்ளே அர்ச்சனை பண்ணணும். சரிங்களா? குங்குமத்தை வச்சு இந்த மந்திரத்தை ஒன்லைன் மந்திரத்தை சொல்லி 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 அந்த வட்டத்துக்குள்ளே நீங்கள் அர்ச்சனை பண்ணணும். என்ன வேணுமோ அதை மனசார கேளுங்க. எவ்வளவு விஷயங்களை வேணால் நீங்கள் மனசில் நினச்சிக்கலாம். என்னெல்லாம் கேட்குறீங்களோ அப்படியே இந்த காலபைரவாஷ்டமி உங்களுக்கு செஞ்சு கொடுக்கும். ரொம்பவும் பவர்ஃபுல்லான ஒரு விஷயம். கோயிலில் போயும் நீங்கள் செய்யலாம், இல்லை வீட்டிலே உட்காந்து கூட நீங்கள் செய்யலாம். மனசார நம்பிக்கையோடு இந்த விஷயத்தை நீங்கள் செய்யும் போது எது நினச்சி கேட்டிங்களோ அந்த விஷயத்தை அப்படியே நடத்தி கொடுப்பாங்க. அதே போல் இது வரைக்கும் நம்ம சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோவில் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும். அதே மாதிரி ஏன் ஒரு நாளைக்கு முன்னாடி இந்த பதிவு கொடுத்துருக்குன்னா, நாளைக்கு காரிய சித்தி நேரம் 1 மணி நேரம் இருக்குது. தேய்பிரை அஷ்டமியில் இந்த 1 மணி நேரம் வருதுங்கிறது ரொம்ப பவர்ஃபுல். எத்தனை மணிக்கு வருதுங்கிறது சொல்கிறேன், அதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. காலையில் 6:45க்கு தொடங்கி 7:45 வரை 1 மணி நேரம் உங்களுக்கு காரிய சித்தி நேரம் இருக்குது. ஸோ செய்யணும்னு நினைக்கிறவங்க இந்த 1 மணி நேரத்தில் நீங்கள் செய்யும் போது காரிய சித்தி நேரத்தில் கேட்குறது அப்படியே உங்களுக்கு பழிக்கும். வராகமூர்த்தி சித்தரையா அவங்களோட குறிப்பில் இருந்து காரிய சித்தி நேரம் ஒன்றும் கொடுக்கறது எவ்வளோ பவர்ஃபுல்லாக இருக்குங்கிறது நம்ம வீடியோ 3 இயர்ஸாக ஃபாலோ பண்ணுறவங்களுக்கு தெரியும். அதனால் இந்த 1 மணி நேரத்தில் நான் சொன்ன விஷயத்தை வந்து கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள். எது நினச்சி கேட்குறீங்களோ அப்படியே ஒரே தடவையில் உங்களுக்கு நடத்தி காமிச்சிடும். அவ்வளோ பவர் இருக்குது. அதனால் இந்த காரிய சித்தி நேரத்தை மிஸ் பண்ணிடாதீங்க. விட்டவங்க நீங்கள் அன்றைக்கி ராத்திரி, அதாவது அஷ்டமி டைமிங் சொன்னோம் இல்லைங்களா, நாளைக்கு ராத்திரி அந்த அஷ்டமி டைமிங் முடியறக்குள்ளவாச்சு அந்த விஷயத்தை பண்ணிடுங்க. இந்த 1 மணி நேரம் காரிய சித்தி நேரம் இருக்க போய் தான் முன்கூட்டியே உங்களுக்கு நான் சொல்லியிருக்கேன். அதை யூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ பயன்படுத்துகிற அந்த குங்குமத்தெல்லாம் என்ன செய்யலாம் அப்படிங்கிறதையும் நான் சொல்லிடுறேங்க. இப்படி நம்ம அர்ச்சனை பண்ண அந்த குங்குமத்தை எடுத்து ஒரு டப்பாவில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க. உடம்பு முடியாதவங்களாக இருந்தீங்கன்னா தொடர்ந்து அந்த குங்குமத்தை வச்சுட்டு வரும்போது நல்ல ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் தெரியும். வெளியில் எங்கேயாவது போகிறீங்கன்னா அவங்க வச்சுட்டு வாங்க. அதே மாதிரி நிறைய ஒரு ஹெல்ப் பண்ணும் இந்த குங்குமம். எப்போல்லாம் உங்களுக்கு யூஸ் பண்ணணும்னு தோணுதோ அப்போல்லாம் நீங்கள் அந்த குங்குமத்தை வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அந்த பேப்பரை நீங்கள் தூக்கி போட வேண்டிய அவசியமே இல்லை. இந்த வட்டம் வந்து ரொம்ப சக்தி வாய்ந்தது. சரிங்களா? ஸோ வந்து இது எப்போவுமே உங்கள் பர்ஸில் வச்சுக்கோங்க. இதை வந்து தூக்கி போட வேண்டாம், உங்கள் பர்ஸில் வச்சுக்கோங்க. பாதுகாப்பாக இருக்கும். உங்களுக்கு எந்த இடத்துக்கு போனாலும் உங்களுக்கு ஒரு செக்யூர்டாக வந்துட்டு உங்களுக்கு பாதுகாக்கும் இது. அதனால எப்போவுமே உங்கள் பர்ஸில் வந்து வச்சுக்கோங்க. ஐ திங்க் நான் சொன்ன விஷயம் உங்களுக்கு பயனுள்ள வகையில் இருக்குது, ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னா கண்டிப்பாக நம்ம வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணிடுங்க. இது போல் பல இன்ஃபர்மேஷன்ஸில் நான் காத்துட்டே இருக்கேன். உங்கள் அன்பு தோழி ராஜி. தேங்க்யூ ஸோ மச்.